நம்ம சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சவே ரெண்டா வந்து பிரிக்கலாம். ரெண்டு விதமான டைட்டில் கீழே தான் பிரியும். ஒன்னு வந்து என்னன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், சரியா? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இன்னொன்னு வந்து என்னன்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எதை வச்சு பிரிப்போம் அப்படின்னா the form of data. The data that we collect என்ன ஃபார்ம்ல இருக்குது, ஓகேவா? when it comes to qualitative research, the data that we collect வந்து எப்படி இருக்கும், will be in non metric formats. மெட்ரிக் அப்படின்னா நியூமரிக்கல், சரியா? ஒரு நம்பர்ஸ் வந்து இதுல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சோ நான் மெட்ரிக் அப்படின்னாலே என்னது, டெக்ஸ்ட், இமேஜஸ், ஆடியோ, வீடியோ, ஏதோ ஒரு ஃபார்மேட், பட் இட் இஸ் நாட் டெக்ஸ்ட், எந்த நியூமரிக்கல் ஃபார்மேட்ல இல்ல, ஓகேவா? நம்பர்ஸை தவிர இமேஜஸா இருக்கலாம், வீடியோ ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், டெக்ஸ்ட், அந்த மாதிரி வேற எந்த விதத்துல எல்லாம் நீங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணீங்கனாலோ அது என்னன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டேட்டிவ் சொல்லுவாங்க. ஒரு தீம்ஸ் வச்சு கலெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்சர்வேஷன் வச்சு பண்றீங்க, எல்லாமே என்னது குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ், சரியா? அதுவே நியூமரிக்கல் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அகாடமிக் அச்சீவ்மெண்ட், காஃபி அண்ட் இட்ஸ் கான்சென்ட்ரேஷனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் எந்த ஃபார்மெட்ல, நியூமரிக்கல் ஃபார்மெட்ல வச்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு மார்க் கரெக்டா சொன்னா 9 மார்க், 9 கேள்வி எடுத்தா கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதுவே குவாலிட்டேட்டிவா டேட்டா வாங்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிடுவோம், டிஸ்கிரிப்டிவ் அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருவோம். கான்சென்ட்ரேஷன் வச்சு, நீங்க இவ்வளவு நேரம் வந்து படிச்சுட்டு இருந்தீங்களா, நீங்க படிச்சதெல்லாம் முக்கியம் இல்ல, படிக்கும்போது சுத்தி என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவா கேட்டு அதை வச்சு எழுத வைக்கிறது. யாராவது நிறைய வேலையை பத்தி எழுதிக்கிறாங்களோ அப்ப நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். யார் யாருக்கு எந்த கண்டென்ட்டும் தெரியாம படிச்சதை பத்தி எழுதி வச்சிருக்காங்களோ, சோ தேர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் தேர் டாஸ்க், சுத்தி இருக்கிறதையும் அவங்க பார்க்கல. சோ அது வந்து குவாலிட்டேட்டிவ்ல வந்து டிஸ்கிரிப்டிவா வாங்குறது. குவான்டிடேட்டிவ்ல நியூமரிக்கல் ஃபார்மேட்ல வந்து வாங்குறோம். சோ நம்ம ரிசர்ச் பண்றப்ப என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டினர் கொடுத்து டேட்டா வந்து வாங்குறோம், விச் இஸ் இன் என்னது 103.3, ஓகேவா? 93.5 சூரியன் எஃப்எம் மாதிரி டேட்டா ஸ்லாட் எல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னது குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ், இல்லைன்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல இருக்கக்கூடிய டேட்டா. ஃபர்ஸ்ட் விஷயமே டேட்டா வச்சு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் எதுக்காக குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்றோம், ஒய், சரியா? அதே மாதிரி எதுக்காக குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து பண்றோம், எதுக்காக குவாலிட்டேட்டிவ் வந்து பண்றோம் அப்படின்னா இந்த ரீசன் வந்து என்னன்னா, எதுக்காக, ஒய், எதுனால ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பினாமினா நடக்குதுன்னா எதனால நடக்குது, அதோட நேச்சரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், சரியா? எக்ஸ்ப்ளோரேஷன், நான் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரிப் வந்து போறேன் அப்படின்னா முன்னாடி அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இருந்திருக்காது, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே பண்ணாத ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் போய் பாக்குறேன் அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். சோ த நேச்சர் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து என்னன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரின் அப்ரோச், சரியா? இதோட அப்ரோச் வந்து என்னது, எக்ஸ்ப்ளோரேட்டரின் அப்ரோச். எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வேர் நோ டேட்டா இஸ் ப்ரியார்லி அவைலபிள், சரியா? நோ, முன்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் என்ன பண்ணலாம், அந்தமான நிக்கோபார்ல இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், சரியா? மேன் ஈட்டிங் ட்ரைபல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கல்ச்சர், அவனுக்கு எதனால மனுஷங்களை பிடிச்சி சாப்பிடுறாங்க, அவங்களோட கல்ச்சரல் நார்ம்ஸ் எப்படி இருக்குது, ஒரு டெத்தோட ரிச்சுவல்னா எப்படி இது பண்றாங்க, அப்சர்வ் பண்றாங்க, ஒரு மேரேஜ்னா எப்படி இது பண்றாங்க, டைவோர்ஸ் இருக்குதா, அது மாதிரி அவங்க கல்ச்சரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் எல்லாம் இன்னும் யாரும் படிச்சதே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் ஃபர்ஸ்டா படிக்கிறீங்க. ஒரு அதுக்குன்னு ஒரு கொஸ்டின் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க யாராச்சும், கல்ச்சர் ஆஃப் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் கொஸ்டினர் பை சோ அண்ட் சோ, இந்த இயர் சோ அண்ட் சோன்ல எந்த டேட்டாவும் எந்த கொஸ்டினரும் இருக்காது. நீங்க தான் டேட்டாவே ஜென்ரேட் பண்ண போறீங்க. இன் ஆர்டர் டு ஜெனரேட் ஹைபோதிசிஸ், டேட்டாவை ஜென்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன ரிசர்ச் பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ளோரேட்டரி, எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போறீங்க. அந்தமான நிக்கோபார் ட்ரைப்ஸோட கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. சோ வி வில் கோ வித் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதுவே குவான்டிடேட்டிவோட ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து என்னன்னா எப்படி நடக்குது, சரியா? இது ஒய் அப்படிங்கறதவே ஆன்சர் பண்ணாது குவான்டிடேட்டிவ். ஹவு, எப்படி நடக்குது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எப்படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எந்த லெவல்ல இருக்குதுன்னு மட்டும் தான் குவான்டிடேட்டிவ் வந்து பார்க்கும். என்ன பண்ணும், எக்ஸ்பிளனேட்டிவ் அப்ரோச், எக்ஸ்பிளைன் பண்ணும் இருக்கிற ஒரு வேரியபிள் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்க ட்ரைபோட கல்ச்சரவே நல்லா படிச்சுட்டே இருக்கிறோம், 10 வருஷத்துல நிறைய பேர் அங்க போய் போய் குடியேறி படிச்சிடறாங்க. அவங்கள பத்தின டேட்டா எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட வந்து இருக்குது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இவங்க டெத் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா எரிக்கவும் இல்ல புதைக்கவும் இல்ல, என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கி கடல்ல வீசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதனால, ஓகேவா? எதனால அவங்க போய் அப்படி கடல்ல வீசுறாங்க அப்படிங்கறத தாண்டி எப்படி கடல்ல வீசுறாங்க, எதனால, ஒய் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ், எப்படி கடல்ல வீசுறாங்க, சரியா? ஒரு போட்ல எடுத்து போய் இந்த நடுவு இதுல போய் தூக்கி வீசுறாங்க. இல்லைன்னா ரொம்ப ஈஸியா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய டைப்ஸோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அப்படியெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த ட்ரைப்ஸோட பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுதான் வந்து என்ன குவான்டிடேட்டிவ். த மேஜர் டிஃபரன்ஸே இது ரெண்டு தான். ஒன்னு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும், இன்னொன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி போயிருக்கவே கூடாது. நீங்க ஒரு இடத்துக்கு போகாத இடத்துக்கு போனீங்கன்னா தான் எக்ஸ்ப்ளோரேஷன் அர்த்தம். போனதுக்கே போயிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லை. ஸோ எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது ப்ரியார் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், சரியா? ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரியார் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இதுல இருக்குதுன்னா அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து நான் பில்ட் பண்றேன், இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேங்கிறது தான் எக்ஸ்பிளனேட்டிவ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா குவாலிட்டேட்டிவ்ல ஜெனரலைசேஷன் வந்து பண்ண முடியாது. ஏன், எல்லா பாப்புலேஷனுமே டிஃபரெண்டா இருப்பாங்க. ஸோ ஜெனரலைசேஷன் பண்ண முடியாது. ஆனா இங்க என்ன பண்ணிக்கலாம், சாம்பிள் படிச்ச எல்லாத்தையும் பாப்புலேஷன்ல ஜெனரலைசேஷன் பண்ணிக்கலாம். குவாலிட்டேட்டிவோட நோக்கமே என்னன்னா டு ஜெனரேட் ஹைபோதிசிஸ், இல்லைன்னா டு ஜெனரேட் டேட்டா. புது விதமான அன்னோன் டேட்டாஸ் வந்து என்ன பண்றோம், ஜெனரேட் வந்து பண்ற மாதிரி இருக்குது. ஆனா குவான்டிடேட்டிவ்ல என்ன பண்றோம், இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டா தப்பா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ட்ரைப்ஸ் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார்
இஸ் ஹையர் தேன் டவுன்ல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பாப்புலேஷன் விட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு ஒரு ஹைபோதிசிஸ் இருக்குதுன்னா we will either disprove இல்லைன்னா அப்ரூவ். சரியா? அதுக்கு என்ன பண்றோம்? ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். அப்ப எக்ஸ்பிளைன் பண்றோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா எதை பேஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்றோம். நீங்க எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ல போட்டு இது பண்ணோம்னா அது கொடுத்துரும். ஆனா இங்க என்ன பண்ணும்? அந்த ரிசர்ச்சர் அவரே தான் உட்காந்து ஒவ்வொரு தீமையும் அனலைஸ் பண்ணும். மேரேஜ்னா எப்படி பண்றாங்க, டெத்னா எப்படி அப்சர்வ் பண்றாங்க, ஐட்டரேட்டிவ் இன்டர்பிரேஷன் இட் இஸ் அப் டு தெம். சரியா? சப்ஜெக்டிவா. சோ குவாலிட்டேட்டிவ் எல்லாமே சப்ஜெக்டிவ், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். குவான்டிடேட்டிவ் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ். இதோட மெத்தட் வந்து என்னன்னா எம்பிரிகோ, இண்டக்டிவ். சரியா? எம்பிரிகோனா என்னன்னு பாத்துக்கிறோம், இண்டக்டிவ்னா என்னன்னு பாத்துக்கிறோம். இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ். எம்பிரிகோ, இண்டக்டிவ். அதுவே குவான்டிடேட்டிவ் வந்து என்னன்னா ஹைபோதிசிஸ் ரெடி பண்ணிட்டு அதை ரெடியூஸ் பண்ணுவோம், கரெக்டா தப்பா அப்படின்னு. சோ இட் இஸ் நோன் as ஹைபோதெட்டிகோ என்னது டிடக்டிவ் அப்ரோச். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதுதான் வந்து என்னன்னா டிஃபரன்சியேஷன். குவாலிட்டேட்டிவ் எப்படி குவான்டிடேட்டிவ்ல இருந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது.